கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு தேசங்களிலிருந்தும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் சபையின் சார்பிலே அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். சகலவிதமான கிருபையும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இந்த வேத தியானத்தை எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. நாங்கள் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஜெபித்து வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். என்னோடு ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. இந்த நாளிலும் உம்முடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பெரிதான சலாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் வைராக்கிய வாங்கியாக இருந்து அதிகமான கிருபைகளை இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தரப்போறதற்காக ஸ்தோத்திரம். எந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை தியானிக்க கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய இருதயங்கள் உணர்வடையட்டும், நம்முடைய மெனக்கங்கள் பிரகாசமாக்கப்படட்டும். நீர் சொல்லுகிறதை காண கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளை பேசத்தக்க விதமாக பேசுகிற கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய வசனத்தை உம்முடைய ஜனங்கள் கேட்கத்தக்க பிரகாரம் கேட்கிற கிருபைகளை அளவில்லாமல் கொடுப்பீராக. நாங்கள் தியானிக்க போற ஒவ்வொரு வசனத்துக்கூடாக என்னுடைய வாழ்க்கையிலும் இதை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே நன்மைகள் பெருகும் என்று உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையையும் இயேசு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மீண்டும் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். கடந்த 2 முறை நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே த ட்ரூ நேச்சர் ஆஃப் காட், தேவனுடைய மெய்யான சாயல் என்ற தலைப்பின் கீழே வேத சத்தியங்களை நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நாங்கள் ஏற்கனவே நிதானித்து அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய உண்மையான சாயலை குறித்த அறிவை நாங்கள் அடைய சகலவிதமான கிருபையையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும். அதே நேரத்திலே பரலோக பிதாவானவர் விரும்புகிறபடியே ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாங்கள் தொழுது கொள்ள முடியும். நாங்கள் கடந்த நாட்களே கண்டுகொண்டோம், பிதாவாகிய தேவனுடைய உண்மையான சாயல் அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற அந்த சாயலுக்கு விரோதமாக இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் சபைகளுக்குள்ளேயும் விதைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய தப்பான சாயல், தேவனை குறித்த அறியாமை, இவைகளை அகற்றி உண்மையான தேவனை நானும் நீங்களும் அறிந்து ஆராதிப்பதுதான் இந்த வேத தியானத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. நாங்கள் கடந்த முறை பார்த்தோம். மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, இருவர் ஒருமனப்பட்டால் தான் ஒன்றாக சேர்ந்து நடக்க முடியும். 2 பேர் ஒரு பிரயாணத்திலே போகும் பொழுது அவர்கள் 2 பேரும் போகிற இலக்கை நோக்கி ஒருமனப்பட்டிருந்தால் தான் அந்த இலக்கை சமாதானமாக அடைய முடியும். அதே போலதான் பரலோக பிதாவானவரோடு நானும் நீங்களும் உறவாடி அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது பரலோக பிதாவானவருடைய உண்மையான சாயலை அறிந்து அவரோடு நாங்கள் ஒருமனப்படும் பொழுதுதான் அவரை நாங்கள் ஆராதிக்க முடியும், உறவாட முடியும், சேர்ந்து நடக்க முடியும். இதைத்தான் இந்த நாட்களில் நாங்கள் கண்டுகொள்ள போகிறோம். ஆதி திருச்சபையார், விசுவாசிகள், அப்போஸ்தலர்கள் தேவனுடைய மெய்யான சாயலை அறிந்து கர்த்தரை ஆராதித்ததையும் தேவனுடைய வல்லமையை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு போனதையும் அநேக தேசங்கள் பட்டணங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்ததையும் ஆதி திருச்சபை கூடாக நாளுக்கு நாள் தேவனுடைய ராஜ்யம் விருத்தி அடைந்ததையும் இருளின் ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது ஆதி திருச்சபையில மாத்திரமல்ல, தொடங்கிய பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே பொழிந்தருளப்பட்ட பொழுது ஸ்தாபிக்கப்பட்ட சபை அதே மெய்யான தேவனுடைய சாயலை அறிந்து நாளுக்கு நாள் பெருகி கொண்டு வந்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் இடையிலே மனுஷர்களுடைய அறியாமைகள், பலவீனங்களை பயன்படுத்தி
திருச்சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட தேவனுடைய தப்பான சாயல் இன்றைக்கு அநேக தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறதை நாங்கள் நிதானித்திருக்கிறோம். ஆகவே இதை மனதிலே கொண்டவர்களாக இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட கடந்து வாருங்கள். கடந்த முறை நாங்கள் முடிக்கும் பொழுது எசாயா 54 அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம். நாங்கள் கண்டுகொண்டோம், ஒரு தேவனுடைய பிள்ளை, அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். சில சூழ்நிலைகள் கடந்து வரும் பொழுது தேவன் அழிக்கிறார், தேவன் தண்டிக்கிறார், தேவன் சபிக்கிறார் என்று அவருடைய உண்மையான சாயலுக்கு விரோதமாகவும் நாங்கள் பேசுகிறோம். ஏன் இப்படிப்பட்ட மாறுபட்ட அபிப்பிராயங்கள் நமக்குள்ள இருக்கிறது என்பதை கடந்த முறை நாங்கள் கண்டுகொண்டோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் நியாய பிரமாணத்தின் கீழ் கிரிய செய்த விதமானது இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பிழையாக கொண்டு வரப்பட்டபடியினாலே கர்த்தருடைய வசனத்தை, உடன்படிக்கைகளை, தேவனுடைய காலங்கள், தேவன் இந்த பூமியிலே கிரிய செய்த காலங்களை சரியாக பகுத்து நிதானிக்காததினாலேதான் தேவனை குறித்த தப்பான அபிப்பிராயங்கள் நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த நாட்களிலே நாங்கள் அடையாளம் கண்டு அகற்றப் போகிறோம். நாங்கள் உதாரணமாக 1 சாமுவேல் 15 அதிகாரத்திலே சாமுவேலுக்கூடாக சவுல் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையினுடைய நோக்கத்தை நாங்கள் அறிந்தோம். என்னால் இன்றைக்கும் சில இடங்களிலே போய் இயேசுவின் அன்பின் செய்தியை சொல்லும் பொழுது இயேசுவின் அன்பை அறியாதவர்கள், அதிலே அமலேக்கியரை, அவர்கள், அவருடைய குழந்தைகள், மிருகங்கள் சகலத்தையும் அழிக்கும்படி கர்த்தர் கொடுத்த கட்டளையை மாமிசத்தின்படி பார்க்கிறபடியினாலே அதை எடுத்து தேவனுடைய அன்பின் சாயலை தாக்குவதை நாங்கள் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் கூட அந்த சம்பவத்தை எடுத்து இன்றைக்கு தேவன் ஒரு கோபம் உள்ளவராய் பார்க்கிறது போல நாங்கள் பார்க்கிறோம். அதை கடந்த முறை நாங்கள் நிதானித்தோம். இப்பொழுதும் என்னோடு கூட கடந்து வாருங்கள். எசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 54 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். 9வது வசனத்திலே, இது எனக்கு நோவாவின் காலத்திலே உண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேலே நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உங்கள் மேலே மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2 வசனமும் இந்த 54 அதிகாரம் பூராக இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட திருச்சபையோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் பரலோக பிதாவானவர் பேசுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த 2 வசனமும் எனக்கும் உங்களுக்கும் பிதாவாகிய தேவன், அன்பாகவே இருக்கிற தேவன் சொன்ன வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன? அந்த 9வது வசனம் தொடக்கத்திலே பிதா சொல்லுகிறார், இது எனக்கு நோவாவின் காலத்திலே உண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் காலத்திலே உண்டான வெள்ளம் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் பாவத்தின் நிமித்தம் வந்த விளைவுகள் மேல் தேவன் மேலிருந்த கோபத்தையும் வெளிப்படுத்திட்டு இதை நாங்கள் பின்பாக தியானிக்க போகிறோம். ஆகவே இங்கே சொல்லுகிறார், இது என்று என்னொன்றை கர்த்தர் காண்பிக்கிறார். அது என்ன? எசாயா 53 அதிகாரத்திலே கல்வாரி சிலுவையிலே இயேசு என் மேலே உங்கள் மேலே முழு உலகத்தின் மேலிருந்த தேவ கோபம், பாவம், அதன் விளைவு சாபம், அதன் விளைவாக மனுஷரை வேதனைப்படுத்தின சகலவற்றையும் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே எனக்காய் உங்களுக்காய் இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டார். எங்கள் மேலிருந்த ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேலே வந்தது. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினியை இயேசு ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டார். ஆகவே எங்கள் மேலிருந்த கோபம், எங்கள் மேலிருந்த கடிந்து கொள்ளுதல் சகலதும் இயேசு கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டது. அதை மனதிலே கொண்டவராக பிதாவானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு முழு உலகத்தின் மேலும் இருந்த தேவ கோபாக்கினையும் ஆக்கினை தீர்ப்பும் பாவத்தின் விளைவும் இயேசு கிறிஸ்துவின் மேல் போடப்பட்டிருக்கிறபடியால் இன்றைக்கு அந்த இயேசுவின் இரத்தத்தை விசுவசித்து திருச்சபை மீட்கப்பட்டிருக்கிறபடியால், நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறபடியால் பரலோக பிதாவானவர்
என் மேலே உங்கள் மேலே கோபம் கொள்ள முடியாது, எங்களை கடிந்து கொள்ள முடியாது. அப்படியா இருந்தால் சிலர் நினைக்கலாம் எங்களுடைய இஷ்டப்படியே நாங்கள் வாழ முடியும். அப்படி அல்ல. ஒரு பரலோக பிதாவானவர் தகப்பனாக இருந்து எங்களை கரெக்ட் பண்ணுவார், எங்களை திருத்துவார், எங்களோடு பேசுவார். எப்படி அதை அவர் செய்வார்? ஆவியா இருக்கிற கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கூடாக, ஆவியாயும் ஜீவனமாயிருக்கிற வசனத்துக்கூடாக எங்களுடைய ஆவியிலே, எங்கள் இருதயத்திலே பேசி நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பிப்பார். எங்கள் மேலே கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை கூறி எங்களை நடத்துவார். நீங்கள் வீட்டிலே படியுங்கள். 2 தீமோத்தேயு 3:16-17 என்ன சொல்லுகிறது? தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளைகள் தேறினவர்களாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியானவரினாலே அருளப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தைகள் கடிந்து கொள்ளுதலாக, நீதியை படிப்பித்தலாக, சீர்திருத்தலாக, உபதேசமாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கொண்டு வருகிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாய் என்னையும் உங்களையும் கர்த்தர் நல்வழிப்படுத்தி நடத்துவது அவருடைய வசனத்துக்கூடாக, அவருடைய ஆவியானவருக்கூடாக. இயேசு சுமந்து தீர்த்த எதையும் மீண்டும் தேவன் தன்னை விசுவசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் எங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து எங்களை திருத்துகிறவர் அல்ல என்றால் இங்கே சொல்லிவிட்டார், இங்கே ஆணையிட்டு விட்டார். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மேல் அவர் கோபம் கொள்வதில்லை, அவர் கடிந்து கொள்வதில்லை. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இயேசு கிறிஸ்துவு கூடாக எனக்கும் உங்களுக்கும் அந்த கிருபை எங்களை விட்டு விலக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெற முடியாது, மாற்றப்பட முடியாது. இதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய அன்பின் சாயலை உணர்ந்து அவரை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளாகவோ, அவரை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளாக இராமல் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருப்போம். இதை உங்கள் வாழ்க்கையில தியானியுங்கள். நாங்கள் ஒரு கிழமைக்கு 1 மணி நேரம் நாங்கள் தியானிக்கிறோம். அந்த மிகுதியான நாட்கள் பூராக உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்புகளை வைத்து மீண்டும் மீண்டும் இந்த வேதத்திலே கடந்து போய் இந்த வார்த்தைகளை தியானித்து அதுக்களை நிலைத்திருக்கும் பொழுது அன்பாகவே இருக்கிற பிதாவை குறித்த தப்பான சாயல்கள் எங்களை விட்டு கலைந்து போடப்பட்டு பிதாவுடைய தேவனுடைய உண்மையான சாயல் நம்முடைய இருதயத்திலே கடந்து வரும். நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். எபேசியர் 3:19 சொல்லப்படுகிறது, தேவனுடைய மனுஷருடைய அறிவு கட்டாத தேவனுடைய அன்பை நான் நீங்களும் அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அவருடைய சகல பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படவும் அவர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே எனக்கும் உங்களுக்கும் அவர் அருள் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வரும் பொழுது தேவனுடைய அன்பின் நீளம், ஆழம், அகலம், உயரம் இன்னதென்று உணர்ந்து மனுஷ அறிவு கட்டாத அந்த அன்பை எங்களுக்குள்ளே வாசமிடுகிற பரிசுத்த ஆவியானுடைய கிருபையினாலே அறிந்து உணர்ந்து நாங்கள் வாழ தொடங்கும் பொழுது அவருடைய சகல பரிபூரணத்தையும் நாங்கள் அனுபவிப்போம். ஆகவே தேவனுடைய அன்பின் சாயலை குறித்த அறிவும் தேவனுடைய பரிபூரணத்தை நாங்கள் அனுபவிப்பதும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய அன்பை குறித்த அறிவு பெருகும் பொழுது தேவன் என் மேலே உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவருடைய குமாரன் எங்களுக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தி விட்டார். இந்த பூமியிலே நாங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்து எவ்வளவுக்கு இந்த வேதத்தின்படி நாங்கள் வாழ்ந்தாலும் அவர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு கூட போவதும் இல்லை, குறைய போவதும் இல்லை. ஏனென்றால் தன்னுடைய முழு அன்பையும் தம்முடைய குமாரனுக்கூடாக அவர் வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் இந்த வேதத்துக்கூடாக அவருடைய அன்பை நாங்கள் அறிந்து விசுவசிக்கும் பொழுது இயேசு சம்பாதித்த பரிபூர்ணத்தை அனுபவிக்கிற தேவ பிள்ளைகளாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான தேவனுடைய பிள்ளைகளாக, ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறாரோ
அப்படி நாங்கள் வாழ தொடங்குவோம். அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த பூமியிலே வெளிப்பட வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறாரோ அப்படி சபை வெளிப்படும். இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கடந்த 2 முறை இந்த காரியங்களை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இப்பொழுது இதை மனதிலே கொண்டவர்களாக என்னோடு கூட 2 கொரிந்தியருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். இன்றைய பாடத்தை தியானிக்கும்படி 2 கொரிந்தியருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வருவோமாக இருந்தால், இங்கே மிகவும் முக்கியமான வசனம், நாங்கள் அடிக்கடி கேட்ட வசனம், அன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு புதிதாக பார்க்கிறது போல இந்த வேதத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், சொல்லப்படுகிற 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்படுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. நானும் நீங்களும் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பொழுது நானும் நீங்களும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நம்முடைய இருதயத்திலே நாங்கள் புதிய சிருஷ்டியாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். பழையவைகள், பழைய பாவ மனுஷனுடைய பாவ சுபாவம், சாயல், ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். அதனுடைய விளைவுகள் இருந்தது. அவைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தை விட்டு அகற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய சாயலின்படி, அவருடைய பரிசுத்தத்தின்படி, அவருடைய நீதியின்படி நானும் நீங்களும் புதிய சிருஷ்டியாக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியருடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, மெய்யான தேவனுடைய நீதியின்படி, பரிசுத்தத்தின்படி, அவருடைய சாயலின்படி நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய இருதயம் புதிய சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் விசுவசிக்கிறோம். அப்படியாயிருந்தால் ஏன் அநேக சந்தர்ப்பங்களிலே புதிய சிருஷ்டியாக என்னையும் உங்களையும் பார்க்காமல் ரட்சிக்கப்பட்ட பழைய பாவிகளை நாங்கள் பார்க்கிறோம்? இதற்காகத்தான் இந்த வேதத்தை நாங்கள் தியானிக்கிறோம். இந்த வேதத்திலே மிகவும் முக்கியமான அநேக மதங்களுக்கும் அநேக கிறிஸ்தவ பாரம்பரியங்களுக்குள்ளே வாழுகிறவர்களுக்கும் சவாலான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:18 பாருங்கள். இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், இதான் அந்த முக்கியமான வசனம், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். என்னோட கவனியுங்கள், இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட, அபிஷேகத்தை பெற்ற, ஆவியானவரை பெற்ற, மறுபடியும் பிறந்த திருச்சபைக்கு, தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களுக்கு பவுல் எழுதுகிறார். நாங்கள் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம், புத்தி சொல்லுகிறோம், தேவனோடு ஒப்புரவாகுங்கள். அப்போ ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் ஒப்புரவாக்கப்படாதது போல சிந்திக்க தொடங்கின பொழுது இந்த வசனம் எழுதப்படுகிறது. இன்னைக்கு உலகம் பூராக தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் ஒப்புரவாக்கப்படாதவர்கள் போல, மீட்கப்பட்டவர்கள் மீட்கப்படாதவர்கள் போல, நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள் இன்னும் பாவிகள் போல, நீதியின் சிந்தையை பெற்றவர்கள் இன்னும் துர்மனச்சாட்சி குற்றமனச்சாட்சிக்கு உட்பட்டவர்கள் போல, ஆக்கின தீர்ப்பிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் இன்றைக்கும் ஆக்கின தீர்ப்புக்குள்ளே உட்பட்டது போல வாழுகிறதை நாங்கள் காண்கிறோம். காரணம் என்ன? நாங்கள் உணர்ந்து கொள்ளாத ஒரு காரியம். அதான் சொல்லப்படுகிறது 19வது வசனத்திலே, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். இன்னொரு விதத்திலே சொல்லுவோமா இருந்தால், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை கணக்கு வைக்காமல் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி,
அப்படியா இருந்தால் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம், ஒரு நாள் திடீரென பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இனி பாவம் பிரச்சனை அல்ல, பாவம் முக்கியமானது அல்ல, பாவம் மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது, பாவத்தினுடைய சம்பளம் இனி மரணம் அல்ல, யாரும் எப்படி வாழ முடியலாம் என்று அவர் சொல்லவில்லை. என் மேலே உங்கள் மேலே இருந்த பாவத்தை கர்த்தர் எண்ணாமல் இருந்தாரா? எங்கள் மேலிருந்த பாவத்தை கர்த்தர் கணக்கு வைக்காமல் இருந்தாரா? அதன் காரணம், எங்கள் மேலிருந்த பாவம் என்னொருவருடைய கணக்கிலே வைக்கப்பட்டது. எங்கள் மேலிருந்த பாவத்தை அவர் எண்ணாமல் இருந்ததற்கு காரணம், எங்கள் மேலிருந்த பாவம் இன்னொருவருடைய தலையின் மேலே போடப்பட்டு அவர் பாவியாக்கப்பட்டதினாலே நாங்கள் நீதிமான்களாக மாற்றப்படத்தக்கதான ஒரு சலாக்கியம் வந்தது. உணர்ந்து கொள்ளுங்கள், இதுதான் நம்முடைய ரட்சிப்பின் நன்மைகளை அனுபவிப்பதற்குரிய ஒரு திறவுகோல். தேவன் எங்களுடைய பாவத்தை எண்ணாமல் இருந்ததற்கு காரணம், அந்த பாவத்தை எடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் போட்டார். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த நீதி என் மேலே உங்கள் மேலே வரும்படியாக இந்த பெரிதான பரிமாற்றம் சிலுவையிலே நடந்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது அது நடந்தது. இயேசுவின் ரத்தத்தை விசுவசித்து நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த பரிமாற்றத்தை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். இப்பொழுது 21வது வசனத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத இயேசு நமக்காய் பாவமாக்கப்பட்டார். எங்கள் மேலிருந்த பாவத்தை அவர் எண்ணாமல் போனதற்கு காரணம், அந்த பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கணக்கிலே வைக்கப்பட்டு அது இயேசு பாவியாக எண்ணப்பட்டார். உதாரணத்துக்கு சொல்லுங்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நீங்கள் ஒரு கடையிலே போய் நீங்கள் வேண்டிய எல்லா உங்களுடைய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பே பண்ற கவுண்டருக்கு வருகிறீர்கள். நீங்கள் பே பண்ணும் பொழுது உங்களுக்கு 5000 ரூபாய் அல்லது $5000 நீங்கள் கட்ட வேண்டும். நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டு எடுத்து கொடுக்கிறீர்கள், உங்களுடைய அந்த அக்கவுண்ட்ல கணக்கு வைக்கும்படி. அந்த நேரத்தில் இன்னொருவர் வந்து சொல்லுகிறார், இல்லை, இந்த கணக்கை இவர்கள் மேல் வைக்க வேண்டாம், என்னுடைய கணக்கிலே வையுங்கள் என்று அவர் தன்னுடைய கிரெடிட் கார்டை கொடுக்கிறார். ஆகவே உங்கள் மேலே சுமத்தப்பட வேண்டிய அந்த கடன் உங்கள் மேலே அல்ல, இன்னொருவர் மேல் சுமத்தப்படுகிறது. நீங்கள் விடுதலையாகி போகிறீர்கள். அதுதான் பாவம் அறியாத இயேசு நமக்காய் பாவமாக்கப்பட்டார். நானும் நீங்களும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த பொழுது அநேக நன்மைகளை செய்தோம். ஆனால் எந்த ஒரு நன்மையும் பாவி என்ற அடையாளத்தை எங்களை விட்டு அகற்றி நீதிமான் என்ற அடையாளத்தை எங்களுக்கு தர முடியவில்லை. ஏனென்றால் நாங்கள் பாவிகள் ஆக்கப்பட்டது எங்களுடைய கிரியையினாலே அல்ல, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவமாக்கப்பட்டார்கள். ஆகவே நாங்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுவதற்கு என்னுடைய உங்களுடைய எந்த ஒரு நற்கிரியையும் அதற்கு சமமாக வர முடியாது. இயேசுவை எடுத்துக்கொள்ளும் பொழுது இயேசு ஒரு நாளும் ஒரு பாவமும் அவர் செய்யவில்லை. அவர் முற்றிலும் நீதி நிறைந்தவர். சிந்தியுங்கள் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் முழுக்க பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்தவர்கள். இயேசு முழுக்க தேவனுடைய நீதியிலே நிரம்பி இருந்தவர். பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? எங்கள் மேல் இருந்த பாவத்தை எடுத்து இயேசுவின் மேல் போட்டு, இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த நீதியை எடுத்து எனக்கும் உங்களுக்கும் தந்து, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த எங்களை உயிர்ப்பித்து உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவரோடு உட்காரவ பண்ணி தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர், தேவனுடைய குமாரத்திகள் என்ற அடையாளத்தை எங்களுக்கு தந்து, இயேசு எப்படி பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டாரோ அப்படி நானும் நீங்களும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளத்தக்கதான சலாக்கியத்தை தந்து, இந்த பூமியிலே இயேசு இருந்த பொழுது எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நானும் நீங்களும் வாழ்ந்து பிதாவாகிய தேவனுடைய அன்பின் சாயலை ஜனங்களுக்கு வெளிப்படுத்த, நன்மை செய்கிறவராய் நான் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கத்தக்க விதமாய்
அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாக என்னையும் உங்களை மாற்றினார். இந்த பூமியிலே இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாங்கள் எப்படி வாழ வேண்டும்? மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவானிலே இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நாங்கள் வாழ வேண்டும். ஆதி திருச்சபையார் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி நாங்கள் வாழ வேண்டும். ஏன் வாழ முடியாமல் இருக்கிறோம்? காரணம், நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய அன்பின் சாயலை குறித்த அறியாமை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நானும் நீங்களும் யாராய் இருக்கிறோம் என்ற சாயல் நமக்கு தெரியாதபடியினாலே இவ்வளவு பெரிதான மீட்பை, ரட்சிப்பை, இயேசுனுடைய நீதியை பெற்ற நாங்கள் அதை அனுபவிக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதுதான் இங்கே ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருகிறார். தேவன் என்மேல் உங்கள் மேல் கொண்ட பாவத்தை எண்ணாமல், ஏன் தெரியுமா? தேவன் விரும்புகிறபடி இன்றைக்கு சபையும் தேவ ஜனங்களும் எழுந்து பிரகாசிக்க முடியாதபடி, பெற்றுக்கொண்டதை அனுபவிக்க முடியாதபடி இருக்கிறோம். காரணம், இன்னும் நாங்கள் எங்களுடைய பாவத்தை எண்ணுகிறோம், இன்னும் எங்களுடைய பலவீனத்தை எண்ணுகிறோம், இன்னும் எங்கள் குறைவுகளை எண்ணுகிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் நாங்கள் நடந்து கொள்கிற விதம் இன்னும் பாவிகள் போல, நாங்கள் ஜெபிக்கிற விதம் இன்னும் பாவிகள் போல, நாங்கள் ஆராதிக்கிற விதம் இன்னும் பாவிகள் போல, நாங்கள் விசுவாசிக்கிறதோ தீர்மானிக்கிற விதங்கள் இன்னும் பாவிகள் போல எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் அறியாமை. அதுதான் ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை விட்டு எங்களை பிரிக்கிறது, அடிமைத்தனத்துக்குள் எங்களை கொண்டு போகிறது, ஆளுகை செய்ய முடியாதபடி தடுக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தை இன்றைக்கு உங்களுக்கு இருக்குமாயிருந்தால் இந்த வசனத்துக்கூடாக நம்முடைய மனம் புதுப்பிக்கப்படட்டும், நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படட்டும். என்னோட சிந்தியுங்கள். நாங்கள் எந்த இடத்திலே இப்படி சிந்திக்க பார்க்கிறோம் பாருங்கள். சொல்லப்படுகிறது 1 யோவான் 2:2 நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். சர்வ லோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி ஆண்டவர் இயேசு. என்னுடைய உங்களுடைய பாவம் மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்தவர் கிருபாதார பலியாகிய இயேசு. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முதல் சொன்னேன், மீட்கப்பட்ட நாங்கள் அடிமைகளைப் போல சிந்திக்கிறோம், நீதிமான்களாய் மாற்றப்பட்ட நாங்கள் பாவிகளைப் போல சிந்திக்கிறோம். ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்கும் கிருபையின் காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல், நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே மனுஷர்கள் பேசின வார்த்தைகள், மனுஷர்கள் ஜெபித்த ஜெபங்களை எடுத்து நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டதினாலே அவர்களை போல எங்களை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே செலுத்தப்பட்ட இரத்தம், காளை, வெள்ளாட்டுக்கடா, இவர்களுடைய இரத்தத்தினாலே பாவம் மூடப்பட்டிருந்தது, பாவம் நிவர்த்தி செய்யப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என்னுடைய உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்திருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்களுக்குள்ளே பாவம் உண்டென்ற ஒரு மனச்சாட்சி இருந்து கொண்டே இருந்தது. நான் உணர்த்தப்படுகிறபடியால் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். சொல்லுங்க, திடீரென நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு பின்னேரம் உங்களோட வீட்டுக்கு நான் வருகிறேன். நான் ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முதல் கால் பண்ணி சொல்லுகிறேன், உங்களோட அரை மணித்தியாலத்தில் உங்களோட வீட்டுக்கு நான் வருகிறேன். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தால் உங்களோட வீட்டில், உங்களோட லிவிங் ரூமில் திடீரென உங்களோட பிள்ளை ஒரு காஃபியை கீழே ஊற்றி விட்டார்கள். உங்களுக்கு கிளீன் பண்ண நேரம் இல்லை. உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதை துடைக்கிறீங்க. ஆனால் அந்த கரை இன்னும் இருக்கிறது. ஆகவே அதற்கு மேலால் அழகான ஒரு காப்பட்டை போட்டு எல்லாம் சரி செய்யப்பட்டு ஆயிற்று. இப்பொழுது நான் அங்கு வருகிறேன். எனக்கு தெரியாது அங்கே என்ன நடக்கிறது என்று. ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்களோடு கதைத்து கொண்டு நான் அந்த கரை உள்ள இடத்தை எனக்கு தெரியாமல் நான் திரும்பும் பொழுது உங்களுடைய மனதில் ஒரு உணர்வு வரும், பாஸ்டர் கண்டுருவாரோ. எனக்கு தெரியாது அங்க கரை இருக்கிறது, அங்கே என்ன மறைந்து இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆகவே ஒவ்வொரு முறையும் அந்த பக்கம் நான் திரும்பும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மனச்சாட்சி, ஒரு நினைவு பெறும், அங்கே ஒரு காரியம் மறைந்திருக்கிறது. இதுதான் பழைய ஏற்பாட்டிலே செலுத்தப்பட்ட பலிகளுக்கூடாக, காளை வெள்ளாட்டுக்கடாக்களுடைய இரத்தத்துக்கூடாக கொண்டு வரப்பட்ட பாவ மன்னிப்பு. அங்கே பாவம் மூடப்பட்டிருந்தது. ஆகவே ஜனங்களுடைய இருதயத்திலே பாவம் உண்டென்று உணர்த்தும் மனச்சாட்சி இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவத்தை மூடவில்லை, இயேசுவின் இரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்தது. ஏனென்றால் சகரியா 13:1 சொல்லப்படுகிறது,
இயேசுவை விசுவசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஊற்று எங்கள் மேலே பாய்கிறது. இன்றைக்கு பெரிதான ஒரு நீர்வீழ்ச்சிக்கு கீழே நானும் நீங்கள் நிற்கும் பொழுது எப்படி இயேசுவின் ரத்தம் எப்படி அந்த தண்ணீர் எங்களை கழுவுகிறதோ அதே போல இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவிட்டு, நான் சொல்லப்படுவதை கவனியுங்கள், உங்களுடைய கடந்த கால பாவம், உங்களுடைய நிகழ்கால பாவம், உங்களுடைய எதிர்கால பாவம் சகலவற்றுக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு ஆயிற்று. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நான் கடந்த கால பாவத்தை கர்த்தர் மன்னித்தார் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நிகழ்கால பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள பார்க்கிறோம். ஆனால் எதிர்கால பாவத்துக்கும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லப்பட்ட பொழுது அங்கே கஷ்டமாக இருக்கிறது. இது ஒரு பிழையான உபதேசம் என்று பார்க்கிறோம். ஆனால் சிந்தியுங்கள், 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு ரத்தத்தை சிந்தினார். அன்றைக்கு நாங்கள் யாரும் இந்த பூமியில இல்லை. ஆனால் நாங்கள் பிறந்து சத்தியத்தை அறிந்து அன்றைக்கு சிந்தப்பட்ட 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை விசுவசித்த பொழுது நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். அப்படியாயிருந்தால் சகல கடந்த கால நிகழ்கால எதிர்கால பாவத்துக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. எந்த ரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டோமோ அந்த ரத்தம் பாய்கிற ஊற்றாக என் மேலே உங்கள் மேலே இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. இதை நாங்கள் விசுவசிக்கும் பொழுது பாவ சிந்தை உள்ளவர்களாக அல்ல, நீதியின் சிந்தை உள்ளவர்களாக வாழுவோம். தேவனுக்கு தூரமானவர்களாக அல்ல, தேவனை கிட்டி சேர்ந்தவர்களாக நாங்கள் வாழுவோம். இதை மனதிலே கொண்டு உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகிறேன். என்றால் இது நாளாந்தம் அநேக சபைகளிலே ஜெபத்திலே பயன்படுத்தப்படுகிறது. சங்கீதத்தின் புத்தகம் 51 அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். சங்கீதத்தின் புத்தகம் 51 அதிகாரத்திலே 10, 11, 12 இந்த சங்கீதம் தாவீது பாவம் செய்து உணர்த்தப்பட்ட பின்பு பாடியது. கவனித்துக் கொள்ளுங்கள், தாவீது பழைய உடன்படிக்கைக்குள்ளே இருந்தவர், நியாயப்பிரமாணத்தின் காலத்துக்குள்ளே உட்பட்டிருந்தவர், காளை வெள்ளாட்டுக்கடாக்களுடைய இரத்தத்துக்கூடாக பலி செலுத்தினவர். அந்த பலிக்கு உட்பட்டிருந்தவர் சொல்லுகிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நாங்கள் எத்தனை பேர் இப்படி ஜெபித்திருக்கிறோம்? சத்தியத்தை அறிய முதல் நான் ஜெபித்திருக்கிறேன், நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள். இங்கே நிதானிக்க முடியாத காரியம் என்ன தெரியுமா? தாவீதுனுடைய பலி, தாவீதுனுடைய உடன்படிக்கையிலே தாவீது இப்படி ஜெபிக்க முடியும். ஆனால் நானும் நீங்களும் அப்படி ஜெபிக்க முடியாது. ஏன்? நான் உங்களுக்கு படித்து காண்பித்தேன். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. புதிய சிருஷ்டி, புதிய இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் தாவீது இங்கே என்ன சொல்லுகிறார்? சுத்த இருதயத்திலே சிருஷ்டியும். இங்கே தாவீது எதிர்காலத்திலே நானும் நீங்களும் அனுபவிக்க போகிறதை உணர்ந்தவர் இங்கே சொல்லுகிறார். ஆனால் தாவீதினாலே நானும் நீங்களும் அனுபவிக்கிறதை அனுபவிக்க முடியாமல் போயிட்டு. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? 32 சங்கீதம், மீண்டும் அதை படியுங்கள். 1வது வசனம் தாவீது எங்களை குறித்து சொல்லுகிறார் பாருங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவிலே கபடமில்லாமல் இருக்கிறதோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் இங்கே தாவீது தான் இருந்த உடன்படிக்கை உணர்ந்து ஜெபிக்கிறார். ஆனால் நானும் நீங்களும் புதிய உடன்படிக்கையிலே இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய சலாக்கியத்தை உணராமல் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சலாக்கியம் என்ன? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். 1 யோவான் 4:4, கொலோசியர் 1:27 அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா எனக்குள்ளே உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகவே இந்த பழைய உடன்படிக்கையின் வசனம் சரியாக நிதானிக்கப்படாமல் எங்களுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட பொழுது எங்களுடைய நிலைமையை நாங்கள் உணராமல், எங்களுடைய மேன்மையை உணராமல், எங்களுடைய ரட்சிப்பின் மேன்மையை உணராமல்
அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். நீதிமான்களாய் மாற்றப்பட்டு குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய், பரிசுத்தவான்களாய் தேவ சமூகத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற நாங்கள் பாவிகளைப் போல, தேவன் எங்களுக்கு தூரமானவரை போல நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதை இன்னைக்கு உணர்ந்து கொள்வீர்களாயிருந்தால் நம்முடைய மனம் புதுப்பிக்கப்படும் பொழுது, தேவனுடைய உண்மையான சாயலை நாங்கள் அறியும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய உண்மையான சாயலை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் காணும் பொழுது, ஆதி திருச்சபையை போல தேவனுடைய பிள்ளைகள் வாழ வேண்டிய பிரகாரமாய் நாங்கள் வாழத் தொடங்குவோம். பிரியமானவர்களே, நாங்கள் நினைக்கிறோம் இதை கர்த்தர் கண்ணும் காணாதது போல இருப்பார். இல்லை, நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எங்களுடைய பிழையான நினைவில் இருந்து வரும் பொழுது, நான் சொல்லப்படுறதை கவனியுங்கள், எங்களுடைய நினைவு பிழையாக இருக்கும் பொழுது எங்களுடைய விசுவாசம் பிழையாக இருக்கும். எங்களுடைய விசுவாசம் பிழையாக இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையும் வழிகளும் பிழையாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை மாறணுமாயிருந்தால் ஆவியானவர் என்ன செய்கிறார்? இந்த வசனத்தை சரியாக நிதானித்து தேவனுடைய மெய்யான சாயலை எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தருகிறார். எப்படி வார்த்தை கூடாக அந்த தேவனுடைய நினைவை பெற்று எங்களுடைய நினைவை மாற்றும் பொழுது எங்களுடைய விசுவாசம் மாற்றப்படுகிறது. எங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல் சரியாக இருக்கும் பொழுது நம்முடைய வழிகளும் நம்முடைய வாழ்க்கையும் மாற்றப்படுகிறது. இதுதான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே மாற்றம் உண்டாகி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. நீதிமொழிகள் 23:7 ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். ஆகவே உங்களுடைய இருதயத்தின் நினைவு இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட இரட்சிப்புக்கு ஏற்றபடி இருக்கும் பொழுது நம்முடைய வழியும் நம்முடைய வாழ்க்கையும் இயேசுவின் இரட்சிப்புக்கு ஏற்றபடி இருக்கும். சிம்பிளான இலகுவான காரியம். ஆனால் அறியாமையினாலே நாங்கள் அதை அனுபவிக்க முடியாமல் இந்த நாட்கள் முடிந்து போகட்டும். பிரியமானவர்களே, நான் நேரம் எடுத்து ஆவியானவர் இதை எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருடைய நோக்கம், எங்களுக்குள்ளே பிழையாக போடப்பட்ட தேவனுடைய மெய்யான சாயலுக்கு விரோதமான எல்லா அஸ்திபாரங்களும் உடைக்கப்படணும். எப்படி கர்த்தர் அதை உடைக்க விரும்புகிறார்? தன்னுடைய வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் அனுப்பி இடிக்கப்பட வேண்டியவைகள், உடைக்கப்பட வேண்டியவைகள், பிடுங்கப்பட வேண்டியவைகள், கவிழ்க்கப்பட வேண்டியவைகளை அகற்றி இயேசு கிறிஸ்துவுக்குள் நானும் நீங்களும் யார் என்ற அந்த சிந்தையை அவர் எங்களுக்குள்ளே நடுகிறார், எங்களை கட்டுகிறார். அனுதினமும் இந்த நீதியின் வசனத்துக்கு நானும் நீங்களும் செவி கொடுக்கும் பொழுது எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட எங்களை குறித்து சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். ரோமர் 5:17 சொல்லப்படுகிறது, தேவனுடைய நீதியின் பரிபூர்ணத்தையும் தேவனுடைய கிருபையின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். நாங்கள் கிருபையின் பரிபூர்ணத்தை நாங்கள் பெறுகிறோம். நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை நாங்கள் பெறுகிறோம். பாருங்கள், நீதியாகிய ஈவு, தேவ நீதி ஒரு கிஃப்டாக எனக்கும் உங்களுக்கு வந்திருக்கிறது. அதை நாங்கள் பெற்றதை உணரும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நானும் நீங்களும் ஆளுகை செய்ய தொடங்குவோம். இந்த மனதில் வார இன்னொரு வசனம், வெளிப்பாட்டின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். இந்த நேரத்தில் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். அந்த ஒழுங்கை பாருங்கள். அக்கிரமத்திலும் பாவத்திலும் நாங்கள் மரித்து போயிருந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் அவர் மாற்றி இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாங்கள் வரும் பொழுது அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்கள், ஆனால் பிதாவாகிய தேவனுடைய அன்பை இயேசு எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் பாவத்தில் இருக்கும் பொழுது இரத்தத்தை சிந்தி அன்பு கூர்ந்து இரத்தத்தினாலே கழுவி ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். இதை உணரும் பொழுது நாங்கள் ராஜாக்களை போல நாங்கள் நடக்க தொடங்குவோம். நான் சொல்லுகிறதை நீங்கள் விசுவசிக்கிறீர்கள். இதை நாங்கள் உணரும் பொழுது நம்முடைய இருதயம் களி கூறும். இன்னொரு பாரம்பரியமான வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இதையும் உங்களுடைய நோட்ஸில் எழுதி கொள்ளுங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். அநேகர்
பிரசங்கிக்கும் பொழுதே பயன்படுத்துகிறார்கள். நான் பிழையான வசனத்தை பிழையாக நிதானித்து உங்களுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அங்கே தேவனுடைய உண்மையான சாயலை நான் தாக்குகிறேன். உங்களுக்குள்ளே தேவனை குறித்த ஒரு பிழையான சாயலை நான் விதைக்கிறேன். அது பாதிப்பை உண்டு பண்ணும். இங்கே சொல்லப்படுது பாருங்கள், எல்லாவற்றை பார்க்கிலும், எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இதை இன்றைக்கு நாங்கள் படிக்கும் பொழுது புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்திலே பார்க்காவிட்டால் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் 2 கொரிந்தியர் 5:17 நாங்கள் படித்து விட்டோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நாங்கள் ஒரு காலத்தில் இயேசுவை அறிய முதல் நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டு புதிய சிறுசியாக மாற்றப்பட்ட பொழுது பழையன, இந்த திருக்குள்ளது மகா கேடுள்ளும் இல்ல, அந்த பழையன அகன்றன, எல்லாம் புதிதாயின. தேவனுடைய சாயலிலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு ஒரே ஆவி உள்ளவர்களாக, குமாரனுடைய ஆவியை பெற்றவர்களாக அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். நான் சொல்லுகிற இந்த வசனங்களை நாங்கள் உணர 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 தேவனுடைய அன்பின் சாயலை அறிந்து விடுதலையோடு அவரை நாங்கள் ஆராதிப்போம். நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்படியாக ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 1:10-12 மட்டும் நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் அங்கே சொல்லப்படுகிறது, பேதுரு எழுதுகிறார், நானும் நீங்களும் அனுபவிக்கிற கிருபையை குறித்து, ரட்சிப்பு, கிருபையினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது நானும் நீங்களும் அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பு கூடாக எங்களுக்கு வர மேன்மையை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது அவர்களாலே நம்ப முடியவில்லை. அவர்களுக்கு ஒரு சந்தோஷம், இதை யார் அனுபவிக்க போறது? யார் இந்த சந்ததி? இந்த சந்ததி நாங்களா அல்லது வரப்போற சந்ததியா? தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் ஆராய்ந்தார்கள். ஏன் தெரியும்? அவர்களுக்கு அனுபவிக்க விருப்பம். எங்களால் அனுபவிக்க முடியாததை நாங்கள் கற்பனையிலே ஒரு கனவாக காண்கிறதை இன்னொரு சந்ததி நிஜமாக அனுபவிக்க போகிறதா ஆராய்ந்தார்கள். தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து, இயேசுவின் இரத்தத்தினால் வர ரட்சிப்பு, இயேசு வெளிப்படுத்த போற கிருபை, இவைகள் உங்களை குறித்து அல்ல, என்னையும் உங்களையும் குறித்து சொல்லப்பட்டதென்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. நானும் நீங்களும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை தேவ தூதர்கள் கூட உற்று பார்க்க ஆசையாயிருந்தார்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்ற மதம், கிறிஸ்தவம் என்ற பாரம்பரியம் இன்றைக்கு அந்த ரட்சிப்பை கொச்சப்படுத்தி எவ்வளவுக்காக அதை அனுபவிக்க முடியாதவருடைய தடையை உண்டாக்கி இருக்கிறது. அதைத்தான் ஆவியானவர் எங்களுக்கூடாக, இந்த சத்தியத்துக்கூடாக அகற்றி மீண்டும் தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் இயேசு எங்களுக்கு தந்த ரட்சிப்பை தேவனுடைய பார்வையிலே பார்த்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கத்தக்கதான அவருடைய அன்பின் சாயலை அறிந்து வாழ இந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம். Gospel of Christ சபை, கிறிஸ்துவின் சுவிசேஷ சபை எங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற தரிசனம், தேவனுடைய அன்பின் சாயல் மீண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் திருச்சபைகளுக்குள்ளேயும் இந்த உலகத்துக்குள்ளேயும் கொண்டு வரப்பட வேண்டும். விசுவசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவ பலனாக இருக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷமாக ஆதி திருச்சபையிலே சீசர்கள், அப்போஸ்தலர் பவுல் பிரசங்கித்தது போல எந்த விதத்திலும் எங்களுக்கு ஏற்றபடி மாற்றாதபடி சுவிசேஷத்துக்கு ஏற்றபடி நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனுஷர்களை மாற்றும், கிறிஸ்துவின் சுவிசேஷம் எங்களை மாற்றும், கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேசத்தை பட்டணத்தை மாற்றும். நான் சொல்வதை கவனியுங்கள். தேவ பிள்ளைகள்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள், நாங்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் ஜெபம் மாத்திரம் போதாது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் வீடு வீடாக, பட்டணம் பட்டணமாக, கிராமம் கிராமமாக ஆதி திருச்சபை பிரசங்கித்தது போல பிரசங்கித்தால் எழுப்புதல் வரும். நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது விதைக்கிறோம். வெறும் நிலத்துக்கு தண்ணீர் ஊற்றினால் விளைவு வராது. ஒவ்வொருவருக்குள்ளேயும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் விதைக்கப்பட்டால் அறுவடை ரட்சிப்பாக வரும். அப்படித்தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். உணர்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் மத்தேயு
11ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே பார்ப்பீர்களாயிருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவனிலே எல்லா தீர்க்கதரிசியை பார்க்கிலும் யோவான் ஸ்நானகனே உயர்ந்தவன், மேன்மையுள்ளவன். அதை இயேசு சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படுகிற இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு சிறியவன், ஒரு அற்பமாய் நீங்கள் எண்ணுகிற ஒருவர் யோவானை பார்க்கிலும் பெரியவர். இதுதான் இயேசு தன்னுடைய ரட்சிப்பு கூடாக மீட்கப்படுகிற பிள்ளைகளை பார்க்கிற பார்வை. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் எல்லாரை பார்க்கிலும் யோவான் மேன்மையுள்ளவர். ஆனால் இன்றைக்கு யோவான் ஸ்நானகனை கொண்டு வந்து எனக்கு முன்பாய் உங்களுக்கு முன்பாய் பக்கத்தில் வைத்தால் நானும் நீங்களும் தான் மேன்மையுள்ளவர்கள். எங்கள் நிமித்தம் அல்ல, நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நானும் நீங்களும் மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று இயேசுவை நம்முடைய இருதயத்தில் மகிமையை நம்பிக்கையாய் கொண்டு ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ற அவருடைய குமாரர் குமாரத்திகள். யோவான் ஒரு நாளும் பிதாவை என்று கூப்பிட்டு தொழுது கொள்ள முடியாது. ஏன்? அவர் மறுபடியும் பிறக்கவில்லை. ஆனால் நானும் நீங்களும் மறுபடியும் பிறந்தவர்கள். விசுவசித்தவர் ஆமேன் சொல்லுங்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, ஆனால் அறியாமைகள் இதை அனுபவிக்க முடியாதபடி தடுத்தது. ஆனால் அந்த அறியாமையுள்ள காலங்கள் எல்லாம் கர்த்தர் கண்டும் காணாதவர் போல இருந்து அதை அகற்றி இந்த நாட்கள்ல கர்த்தர் சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி நம்முடைய மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த அஸ்திபாரத்தை நான் போட்டதனுடைய நோக்கம், தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணவில்லை என்பதை நாங்கள் கண்டு கொண்டுட்டோமா? இயேசு கிறிஸ்துவின் மேல் அவ எல்லாம் போடப்பட்டாயிற்று என்று கண்டுட்டோமா? அப்ப எங்களுக்கு தெரியும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தையும் நாங்கள் அனுபவிப்பதற்குரிய வாசல் இயேசு. இயேசுனுடைய கல்வாரியில இயேசு செய்து முடித்தது. இயேசு எனக்கும் உங்களுக்கும் வெளிப்படுத்தியிருக்கிற அவருடைய கிருபை. ஆகவே பிதாவாகிய தேவனத்திலே கிட்டி சேர்ந்து சகலவற்றை நாங்கள் அனுபவிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி வந்தால் அதற்குரிய பதில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசியுங்கள், அப்பொழுது சகலவற்றை நாங்கள் அனுபவிப்போம். இதை மனதிலே கொண்டு என்னோடு கூட ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். ரோமருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் வீட்டிலே படியுங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு பட்டணத்திலே சிறைச்சாலை தலைவன் பவுலிடத்திலே சீலாவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன அந்த கேள்வி? ஆண்டவர் மாறே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் மதங்கள் மார்க்கங்கள் என்று எழும்புற கேள்வி. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நீங்களும் செய்கிற எதுவும் என்னையும் உங்களுக்கும் ரட்சிப்பை தராது, பாவ மன்னிப்பை தராது. ஆனால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, கிறிஸ்துவின் கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பவுல் அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு கொடுத்த பதில், ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். இதுதான் நானும் நீங்களும் விசுவசிக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு மனுஷருடைய கிரியை என்ன என்பதை வெளிப்படுத்துவதல்ல சுவிசேஷம். ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் கிரியை என்ன, இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி கிரியை என்ன என்பதை வெளிப்படுத்துவதுதான் சுவிசேஷம். அதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் கிறிஸ்து செய்த நல்ல செய்தியை வெளிப்படுத்தும். கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லிவிட்டு நான் நீங்களும் மனுஷர் செய்த நன்மைகளை பிரசங்கிக்கும் பொழுது அது இன்னொருவரை ரட்சிக்காது. கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்ததுதான் விசுவசிக்கிறவர்களை ரட்சிக்கும். நீங்கள் வீடுகளுக்கு போய் சத்தியம் சொல்லுவீர்களாயிருந்தால் இதை மனதிலே கொண்டு கிறிஸ்துவை பிரசங்கிப்போம், கிறிஸ்து செய்ததை பிரசங்கிப்போம், கிறிஸ்து செய்ததை ஜனங்களுக்கு சொல்லுவோம். கிறிஸ்துவை விசுவசிப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படுவார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் இவ்வளவு நேரம் நாங்கள் தியானித்ததின் அடிப்படையில் நீங்கள் பாருங்கள். ரோமர் 5வது அதிகாரம், சரி, ரோமர் 4:25-26 படிப்போம், 24-25 படிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவசிக்கிற நமக்கும் அப்படி எண்ணப்படும்.
இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். நான் சொன்னேன், சகலவற்றுக்கும் வாசல் இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே செய்தது, நாங்கள் இயேசு கிறிஸ்து செய்ததை விசுவசித்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினால் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நீதிமான் என்றால் யாரு? குற்றமற்றவனாய், கண்டிக்கப்படாதவனாய், பரிசுத்தவானாய், இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே நிலைநிறுத்தப்பட்டு அப்பா பிதாவென்று கூப்பிட்டு ஆராதிக்கிற சலாக்கியத்தை பெற்றவன் நீதிமான். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். ஒரு காலத்தில் தேவனுக்கு தூரமாயிருந்தோம், இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். எந்த நேரமும் இயேசு பிதாவை தொழுது கொண்டது போல நாங்கள் தொழுது கொள்ள முடியும். இயேசு ஜெபித்து பதிலை பெற்றது போல நாங்கள் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். என்றால் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பிதாவுடைய காதிலே நானும் நீங்களும் ஜெபிக்கிறதாக அல்ல, இயேசு ஜெபிக்கிறது போல. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் என்னையும் உங்களையும் பார்க்கும் பொழுது எங்களை அல்ல, இயேசுவுக்குள் அவருடைய குமாரனுக்குள் என்னையும் உங்களையும் பார்க்கிறபடியால் எப்படி இயேசுவின் ஆராதனை அங்கீகரிக்கப்பட்டதோ, இயேசுவின் விசுவாசம் கனப்படுத்தப்பட்டதோ, இயேசுவின் ஜெபத்துக்கு பதில் வந்ததோ, அப்படி என்னுடைய உங்களுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படும், எங்களுடைய விசுவாசம் கனப்படுத்தப்படும், எங்களுக்கு ஜெபத்துக்குரிய பதில் வந்தே ஆகும். இன்னைக்கு சிலர் சொல்லுவார்கள், ஜெபத்துக்கு 3 பதில் உண்டு. ஒரு ஜெபத்துக்கு கர்த்தர் ஆம் என்று சொல்லுவார், ஒரு ஜெபத்துக்கு கர்த்தர் இல்லை என்று சொல்லுவார், ஒரு ஜெபத்துக்கு கர்த்தர் இன்னும் கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லுவார். இது பாரம்பரியம். வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு பதில், அது ஆம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என்னாலும் உங்களாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி 2 கொரிந்தியர் 1:20-21 படியுங்கள். இந்த அதைரியங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு போகட்டும். ஆகவே இந்த ரோமர் 5:1-2 படி நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவ கூடாக பிதாவிடத்திலே நாங்கள் சமாதானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ கூடாக இந்த கிருபையிலே பிரவேசிக்கிற சலாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். 10வது வசனத்தை பாருங்கள், சொல்லப்படுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. அதனுடைய அர்த்தம் என்ன பாருங்கள். 8வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே அவர் எங்கள் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இன்னைக்கு 2ஆம் வருகையை குறித்த செய்தியை கேட்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் கலங்குகிறார்கள். உலகத்தார் அதை ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கலங்குகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக தங்களை பார்க்காமல் இன்னும் தங்கள் மேல் ஒரு குறைவுள்ளவர்களாக பாவிகளை போல பார்க்கிறதுனாலே. பின்னால் இதை குறித்து நாங்கள் தியானிப்போம். 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நாங்கள் தேவனுக்கு சத்துருக்களாக அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த பொழுது அவருடைய குமாரனாலே நாங்கள் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு இன்றைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிறபடியினால் ஒப்புரவாக்கப்பட்ட நாங்கள் அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால் பிதாவாகிய தேவனோடு நான் ஒப்புரவாக்கப்பட்டேன் என்ற சிந்தையோடு அனுதினமும் நான் பிழைக்க முடியும். அனுதினமும் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு விரோதமாய் வர ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் மேற்கொள்ள முடியும். அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால் நாங்கள் பிழைக்க முடியும். நான் நேரம் போகிறபடினால் இதை அடுத்த முறை மீண்டும் நாங்கள் தொடுவோம். ஆனால் நாங்கள் கடந்து போக விரும்புகிறேன். நீங்கள் இப்பொழுது ரோமர் 5:12 வாருங்கள்.
மிக முக்கியமான வசனம் ரோமர் 5:12, ரோமர் 5:18. ரோமர் 5:12 என்ன சொல்லப்படுகிறது? இப்படியாக ஒரே மனுஷனாகிய ஆதாமுடைய பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆகவே நானும் நீங்களும் பாவிகள் ஆக்கப்பட்டது ஆதாம் என்ற ஒரு மனிதனுடைய கிரியையினாலே. நாங்கள் எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். இப்ப 18வது வசனத்தை பாருங்கள். ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷரும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பும் உண்டாயிற்று. இந்த 5:12, 5:18 என்னத்தை வெளிப்படுத்துகிறது? ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இந்த உலகத்திலே வந்த ஆக்கினை தீர்ப்பையும் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலினாலே எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த நீதிக்கு ஏதுவான தீர்ப்பையும் வெளிப்படுத்துகிறது. இதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு தெரியும், என்னுடைய கிரியையினாலே பாவியாய் இருந்த நான் நீதிமானாக மாற்றப்படவும் முடியாது. நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிற நான் என்னுடைய பிழையான கிரியையினாலே மீண்டும் பாவியாக மாற்றப்படவும் முடியாது. ஏனென்றால் நான் பாவியாக்கப்பட்டதற்கு காரணம் ஆதாம் என்ற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. இன்றைக்கு நான் இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் 2ஆம் ஆதாமாகிய இயேசு என்ற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல். ஆகவே எனக்கும் உங்களுக்கும் தேவையானதெல்லாம் இயேசுவின் கீழ்ப்படிதலை விசுவசித்த பொழுது நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். அப்படியாயிருந்தால் எப்படி இந்த இலகுவான சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்துக்கூடாக வார தேவனுடைய நீதியின் சிந்தையை நாங்கள் இழந்து அன்பாக இருக்கிற தேவனை ஏன் நாங்கள் அறிந்து ஆராதிக்காமல் போனோம்? அதற்குத்தான் ஒரு வசனத்தை இன்றைக்கு காண்பித்து அடுத்த கிழமை நாங்கள் தொடர போறோம். இவ்வளவு நேரமும் நான் போட்ட ஃபவுண்டேஷன் இனிமேல் வரப்போறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள. அந்த வசனம் என்ன? 13வது வசனம் ரோமர் 5:13 சொல்லப்படுகிறது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களை ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். என்ன சொல்லப்படுகிறது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் பாவம் உலகத்தில் இருந்தது. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்த பொழுது பாவம் மனுஷர் மேல் எண்ணப்பட்டது. நான் முடிக்கும் பொழுது சொல்றதை கவனியுங்கள். இன்றைக்கு உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே இருந்து இன்றைக்கு மட்டும் 6020 வருஷங்கள் நான் நீங்களும் காண்கிற இந்த உலகத்துக்கு, ஆதாம் பாவம் செய்த நாளில இருந்து மோசே கூடாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் மட்டும் 2000 வருஷம். மோசே கூடாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாளில இருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கும் மட்டும் 2000 வருஷம். இயேசு இந்த பூமியிலே பிறந்ததில் இருந்து இன்றைக்கு மட்டும் 2020 வருஷம். இந்த 3 கால பகுதி, இந்த 3 கால பகுதியிலையும் கர்த்தர் கிரியை செய்த விதம், முதல் 2000 வருஷம் கர்த்தர் பாவத்தை எண்ணாமல், பாவத்தின் அடிப்படையில மனுஷரோடு ஐக்கியம் கொள்ளாமல், மனுஷரோடு பேசாமல், மனுஷரோடு கிருபையாய் இடைப்பட்டு கொண்டிருந்தார். அது உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதில் இருந்து இயேசு பிறக்கு மட்டும் 2000 வருஷம் நியாயப்பிரமாணத்துக்கூடாக மனுஷர் மேலே பாவம் எண்ணப்பட்டது. பாவத்தின் அடிப்படையிலே, அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே தேவன் கிரியை செய்தார். இயேசு கிறிஸ்து பிறந்ததில் இருந்து இன்றைக்கு மட்டும் மீண்டும் கிருபையின் நாட்கள், பாவம் எங்கள் மேலே எண்ணாமல் இயேசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்டு கர்த்தர் கிருபையா கிரியை செய்கிற நாட்கள். என்ன நடந்தது? சத்தியத்தை பிரசங்கித்தவர்கள் இந்த காலத்தை வகை அறுக்காமல் இயேசுவின் இரத்தத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் சபைக்கு பழைய உடன்படிக்கை பிரசங்கித்த பொழுது தேவனுடைய அன்பின் சாயல் சேதப்படுத்தப்பட்டு நீதியின் சிந்தையோடு
அன்பாகவே இருக்கிற பிதாவை அறிந்து ஆராதிக்க வேண்டிய நாங்கள் துர்மனச்சாட்சியோடு வாழத் தொடங்கினோம். இதைத்தான் வரும் நாட்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தவைகளை மீண்டும் பார்த்து மனதை புதுப்பித்து அடுத்த கிழமை இதே நேரத்துக்கு எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சத்தியத்தை தியானிக்க போகிறோம். தேவனுடைய உண்மையான சாயலை அறிந்து அவரை நாங்கள் ஆராதித்து ரட்சிப்பு கூடாக பெற்ற சகலத்தையும் அனுபவித்து பரலோக வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்து அநேருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த ஒரு மனத்தியாலம் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் அந்த கிருபைக்காக நன்றி. விதைக்கப்பட்ட வசனங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே ஊடுருவட்டும், மனதை புதுப்பிக்கட்டும், பிரகாசமுள்ள மனக்கங்களை கொடுக்கட்டும், ரட்சிப்பின் மேன்மையை உணரச் செய்யட்டும், பிதாவினுடைய அன்பின் மேன்மையையும் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக வெளிப்படுத்தப்பட்ட இரக்கத்தையும் கிருபையையும் ஆவியானுடைய அன்னுண்ணிய ஐக்கியத்தையும் உம்முடைய ஜனங்கள் அனுபவிப்பார்களாக. தோல்வியும் பலவீனமும் அடிமைத்தனத்தின் நாட்கள் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்து போவதாக ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. நாங்கள் தியானித்தவைகளை குறித்த சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதற்குரிய பதிலை நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு கொண்டருவோம். நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து கட்டப்படுவோம். சகலவற்றிலும் இயேசு விரும்புகிறபடி நாங்கள் வாழுவோம். மீண்டும் அடுத்த கிழமை சந்திப்போம். ஆமேன்.